அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவப்பிரியன், நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையக்கூடிய பட்சத்தில் அதில் பாஜக நிச்சயம் அங்கம் வகிக்கும் என்று 4வது முறையாக பாஜகவுடைய தலைமை உறுதியாக கூறியிருக்கிறது. இந்த விவகாரம் என்பது அதிமுக நேரடியாக இதற்கு பல தருணங்களில் மறுப்பு தெரிவித்து வந்தாலும் பாஜக இந்த அணுகுமுறையில் ஆட்சியில் பங்கு என்ற அணுகுமுறையில் மிக தீவிரமாக இதை பேசுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாமியுடன் இணைகிறார். சார் வணக்கம். 4வது முறையா ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்றால் ஆமாம், நிச்சயம் ஆட்சியில் அங்கம் வகிப்போம் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதிமுக இந்த விஷயத்தை எப்படி அணுகுது இதுவரைக்கும்? ஆட்சியில் பங்கு என்பதிலே அமித்ஷா தெளிவாக இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அந்த கேள்வியை இஃப் யூ வின் வில் யூ ஜாயின் த கவர்மெண்ட், எஸ் என்ற ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். ஆக கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணி அரசு இப்படித்தான் பொருள் கொள்ள முடியும். இதற்கு கமா தொடர்புள்ளி வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வியாக்கியானம் தர முடியாது என்று நான் கருதுகிறேன். அதுபோக தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகள் பற்றியும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் எல்லாமே அதிமுகவின் நலன்களுக்கு புறம்பானதாகத்தான் அமையும். காரணம் என்னவென்றால் இந்தியா இந்தியன் லாங்குவேஜஸால் தான் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இது பொது கருத்தாக தெரியும். ஆனால் ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் என்கிற அடிக்கருத்து இதில் இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டிலே நீங்கள் ஏன் மருத்துவ கல்வியை ஆங்கிலத்தில் தரவில்லை, ஏன் தமிழில் தரவில்லை என்கிற கேள்வியை எழுப்புகிறார். மருத்துவ கல்வி எப்போதுமே மத்திய அரசின் திட்டக்குழு, மத்திய அரசின் மருத்துவ குழு, உதாரணமாக நீட், இது போன்ற அமைப்புகள் தான் அந்த போதனா மொழியை நிர்ணயிக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொறியியல் தமிழில் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. மருத்துவ கல்வி தமிழில் கொடுக்க முடியாது. காரணம் அது அகில இந்திய கல்வி முறையாக இருப்பதால் தான். இதனால் தான் கல்வி முறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் மீண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இப்படி பல விஷயங்கள் அதிமுகவின் அரசியல் நலன்களுக்கு எதிரானதாக அமையும். எப்போதுமே வாக்கு அரசியலை வெற்றி பெறுவதற்கு பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். ஹூ இஸ் த பிரைம் டிஃபெண்டர்? மாநில நலன்களை பாதுகாப்பதில், மொழி உரிமையை பாதுகாப்பதில், சமூக நீதியை பாதுகாப்பதில் முதன்மை பாதுகாவலர் யார்? எல்லா கட்சிகளுமே மாநில நலன்களைத்தான் பாடுபடும். எல்லா மாநில கட்சிகளுக்கும் வேறு வழி கிடையாது. அதிலே பல கட்சிகள் வரிசையிலே இருக்கின்றன. திமுகவிலிருந்து அதிமுக பிறந்து வந்த போது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால், திமுக மாநில நலன்களை பாதுகாப்பதிலே பிரைம் டிஃபெண்டர் என்கிற ரோல், ஆனால் அதிமுகவும் அதே ரோலைத்தான் வகிக்கிறது என்கிற முடிவைத்தான் அவர் எடுத்தார். 77 சட்டமன்றத்தில் கூட அது தெளிவாகவே சொல்லியிருப்பார். 3 விஷயங்களிலே திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கி. ஒன்று மாநில உரிமை, இன்னொன்று மொழி நலன், 3வது சமூக நீதி. ஆனால் அமித்ஷா அவர்கள் கூறுகிற இந்த விஷயம், குறிப்பிடத்தகுந்த விஷயம், ஆங்கிலத்தை புறக்கணித்தல். இது வடக்கத்திய அரசியல்வாதிகளின் மனோபாவம். அது பெருமோடி காலம், ராஜ்நாராயண் காலம், அது எங்களது ஜனதா ஆட்சி காலத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தொடர்ந்து ஆங்கிலத்தை எதிர்ப்பார்கள். இதற்கு அதிமுக என்ன பதில் வைத்திருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் ஆங்கிலம் தமிழ் இரண்டுக்குமே நாம் இங்கு சம அந்தஸ்து தருகிறோம். நீங்கள் அரசு பள்ளிகளில் பார்த்தால் கூட E1 E2 என்று இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், T1 T2 என்று தமிழ் மீடியம் இருக்கும். இப்படித்தான் இங்கு நடைமுறை இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக 1967 இருந்தே இதே நடைமுறை தான். ஆக இதுல இந்தியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லும் போது நான் இந்திக்கெல்லாம் முக்கியத்துவம் தரவில்லை, ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் என்று சொல்கிறார். மகாராஷ்டிரா அப்படி சொல்லித்தான் இப்போது பின்வாங்கி இந்தி கம்பல்சரி என்கிற அந்த சர்க்குலரை அவர்கள் வாபஸ் வாங்கி கொண்டார்கள். இப்படி தமிழ்நாட்டின் நலன்களுக்கு அல்லது அதிமுகவின் அரசியல் கொள்கைகளுக்கு மாறுபட்ட கருத்துகள், பெரும்பாலான கருத்துகள் அமித்ஷா அவர்கள் பிரதிபலித்துள்ளார்கள். அவர் ஸ்டாலின் அவர்களது ஆட்சியை விமர்சனம் செய்வதாக நினைத்துக் கொண்டு கூறியுள்ள எல்லா அரசியல் கருத்துக்களுமே அதிமுக ஆட்சியும் சேர்த்துத்தான் விமர்சனம் செய்கின்றன. ஒருபடி மேலே போய் வாஜ்பாய் அரசையை விமர்சனம் செய்கிறார். கவனிக்கத்தக்க அம்சம், பாமக தாவேகா, விஜயுடைய தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா என்று கேட்டபோது அது இப்போதைக்கு சொல்ல முடியாது, பேசிக்கொண்டிருக்கிறோம், எல்லா கட்சிகளையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்றார். இன்னமும் தமிழக வெற்றி கழகத்தை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தொடருதா? இது அப்படிதான் புரிந்துக்கணுமா? அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் சரியாக சொன்னபடி அந்த ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு அவரது பதில் என்பது அனைவரையும் ஒரு அணிக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறோம். அதாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்கு அனைவரும் ஒரு அணியிலே திரள வேண்டும். அது உங்களது வியூகத்தின் அடிப்படையில் நீங்கள் கூறுகிறீர்களா என்ற கேள்விக்கே பதிலாகவும் அவர் அதை கூறுகிறார். ஆக இன்னமும் டிவிகே மற்றும் பாமக, ஒன்றுபட்ட பாமக, இதை ஒரு அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது.
பொதுவாக ஒட்டுமொத்தமாக இந்த பேட்டியை பார்த்தால் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரையில் என்ன வியூகம் வகுத்திருக்கிறார் என்பதை ரொம்ப தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஆட்சியில் பங்கு, இது ஒரு வியூகம். இது சில கட்சிகளுக்கு இது வரவேற்புக்குரியதாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் நாம் கூட்டணி ஆட்சி என்கிற ஜனநாயக பரிசோதனை எடுக்கவில்லையே தவிர சில கட்சிகள் இதை விரும்பலாம். சோ அப்படிப்பட்ட கட்சிகளை உள்ளே இழுப்பது இது ஒன்று. இரண்டாவது, திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு அணியை கட்டமைப்பது, இது இரண்டு. மூன்றாவதாக, ஆட்சியிலே பங்கு என்று வரும்போது அதிமுகவும் அதற்கு சம்மதிக்க வேண்டும் என்கிற அழுத்தம், இந்த மூன்றும் இதிலே தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷியாம்.